கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நாம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 60வது வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த வேத வாக்கியம் மூலியமாக விசுவாச வாழ்க்கையினால் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியை குறித்து நாம் பார்த்தோமேயானால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது தம் அறியாத தேசத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் மீது வைத்திருந்த விசுவாசத்தினால எல்லாவற்றையும் விட்டு அவன் புறப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிற இடத்திற்கு, கானான் தேசத்திற்கு வருவான். அதே போல இந்த வேத பகுதியிலையும் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக வந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணாகிய ரெபேக்காள் தாம் அறியாத தேசத்திற்கு கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அங்க இருக்கிற குடும்பத்தார் அவளை ஆசீர்வதிக்கிற விதமாய் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில குறிப்பாக நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததியார் பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வாசல்களை குறித்து நாம் வேதத்திலே தியானித்தோமையானால், அன்றைய வேத காலங்களில் வாசல்கள் என்றால் நிர்வாகத்தை குறித்தும், நீதியை குறித்தும், பாதுகாப்பை குறித்தும், ஆளுகையை குறித்தும், அதிகாரத்தை குறித்தும் சொல்லப்படுகிற ஒரு அதிகார மையத்தை தான் வாசல்கள் என்று வேதகால விளக்கங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படியாப்பட்ட அதிகாரங்களை, ஆளுகைகளை, நீதி நியாயங்களை, நிர்வாக திறமைகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வார்த்தையின் மூலியமாக ரெபேக்காளுக்கு அந்த சந்ததியார் அவளை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார்கள். இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை நம்மோட வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தோமேயானால், அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில சத்ருவின் ஆளுகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய ஆளுகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோமேயானால், அநேகருக்கு நெருக்கத்தையும் இடுக்கண்களையும் உண்டாக்குகிற சத்துருகளின் போராட்டம், சத்துருகளின் ஆளுகை, சத்துருவின் அதிகாரம் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. நம் விசுவாச வாழ்க்கையில் பலப்படும் போது ஆபிரகாம் போல விசுவாசித்து கர்த்தரை நம்பி நாம் எல்லாவற்றையும் அவருக்காக விசுவாசத்தோடு நம்பி இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருகளின் வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் வாசல்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து, ஆளுகையிலிருந்து நாம் விடுதலை அடைந்து கிறிஸ்துவின் விசுவாச வாழ்க்கையில பலப்படுவோம் என்று இன்றைய வார்த்தை நமக்கு கடந்து வந்து உணர்த்துகிறது. நாம் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் சமூகத்தில் இன்னும் விசுவாசமாய் ஓடுகிற ஒரு பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.